அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இப்போ பொதுவாக மோட்டார்லாம் ஒரு 180 வோல்டேஜுக்கு கம்மியாக போகும்போது லோ வோல்டேஜில் காயில் போயிடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு எப்படி அப்படின்னு பார்க்கும்போது சில பேர் எலக்ட்ரானிக்ஸில் இருக்கிறவங்களே கேட்குறாங்க, இது 12 வோல்ட் ரிலே தானே, நம்மளுக்கு வோல்டேஜ் இன்புட் வோல்டேஜ் ஏசி வோல்டேஜ் டிரான்ஸ்ஃபார்மருக்கு போகும்போதே அவுட்புட்டில் வர்றது குறைஞ்சிடும் இல்லைங்களா? 12 வோல்ட் கம்மியாக குறையும் போது இது ஆட்டோமேட்டிக் கட் ஆஃப் ஆகிடும் இல்லையா? அதுலேயே ஒரு ப்ரொடெக்ஷன் தானே அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் உண்மையில் ப்ராக்டிக்கலில் ஒர்க் ஆகும்போது இந்த ரிலே 12 வோல்ட் ரிலேன்னு சொல்கிறோமே தவிர 9 வோல்ட்லேருந்து 9.5 வோல்டேஜ் ரேஞ்சு கிடைச்சாலுமே இது ஆன் ஆகிடும். பாருங்க, இப்போ அதை டெஸ்டிங்கு மெயின் வோல்டேஜ் நம்ம கொடுக்குறோம். இது வோல்டேஜ் ரெடியூஸ் பண்ணுற யூனிட் நம்ம செஞ்சு வச்சுருக்கிறது. எஸ்சிஆர் யூஸ் பண்ணி ஆன்லைனில் அவைலபிள் கிடைக்கும். ஒரு சின்ன போர்டு ஒன்று இருக்கும் எஸ்சிஆர் யூஸ் பண்ணி. இது நம்ம குறைச்சோம்னா இங்கே பாருங்கள், இது 153 வோல்டேஜ் இப்போ அவுட்புட் கிடைக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணோம்னா ஃபுல் வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணும்போது நமக்கு இப்போது 204 வோல்டேஜ் இங்கே வந்துக்கிட்டு இருக்கு. சர்க்யூட் ஃபங்க்ஷன் ஆகுது, ரிலே ஆன் ஆயிடுச்சு. இப்போது நம்ம வோல்டேஜ் திடீர்னு நல்லா வந்துட்டு இருக்கிற வோல்டேஜ் ரெடியூஸ் ஆகுதுன்னும் போது இந்த ரிலே கட் ஆஃப் ஆகாது. இங்கே பாருங்கள், 100 வோல்டேஜ் கிட்ட போகும்போதும் கட் ஆஃப் ஆகலை, ரிலேலேருந்து எந்த ஒரு சவுண்டும் வரல. இந்த லைட் எரிஞ்சிட்டு தான் இருக்கு. நான் கொஞ்சம் வோல்ட் 3 வோல்ட் வரும்போது எரியும். இந்த ரிலேலேருந்து ஒரு கிளிக்னு ஒரு சவுண்ட் கேட்கும். சுத்தமாக குறைஞ்சது போதும் நமக்கு கட் ஆஃப் ஆகலை. இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணுறேன். கிளிக் சவுண்ட் கேட்டது இல்லைங்களா? இப்போது ஃபுல்லாக நான் ரெடியூஸ் பண்ணிடுறேன். இன்புட் வோல்டேஜ் ஏசி வோல்டேஜ் ட்ரான்ஸ்ஃபார்மர் கொடுத்து ரெடியூஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒரு 150 வோல்டேஜ் கிட்டத்தட்ட தான் 154 வோல்டேஜ் தான் ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு மேக்ஸிமம் ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு போயிட்டுருக்கு. அதுலேருந்து வர்ற டிசி அவுட்புட் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 7.9 வோல்ட் தான். இப்போ ரிலே இண்டிகேட்டர் எல்இடி எரிஞ்சிட்ருக்கு. 3 வோல்ட்லேயே எரியுன்றதுனால எரியுது. ஆனால் ரிலே இன்னும் ஆன் ஆகலை. இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஏசி வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறேன். டிசி வோல்டேஜும் கனெக்ட் பண்ணு. இது ஏசி இன்புட்டு, இது டிரான்ஸ்ஃபார்மரில் ரெக்டிஃபிகேஷன் முடிஞ்சு அதுக்கப்புறமா வர டிசி தான் இது. இந்த போர்டுக்கு இன்புட் நம்ம கொடுக்குறோம். இப்போது நான் ஏசி வோல்டேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுறேன். நீங்கள் கவனிச்சிங்கன்னா கிளிக் சவுண்டு கேட்கும். எத்தனை வோல்டேஜில் டிசி வோல்டேஜ்லேயும் பாருங்கள், 7.9 வோல்ட் வந்துட்டுருக்கு. ஏசி வோல்டேஜ் 153 இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஒரு 170 வரும்போது 9 சம்திங் வோல்டேஜ் வரும்போது ஆன் ஆயிடுச்சு. ரிலே கிளிக் சவுண்டு கேட்டுது, ஞாபகம். குறைச்சிக்கிறேன், ஏசி வோல்டேஜை குறைச்சிட்டேன். ஏசி வோல்டேஜ் 119 இருக்குது. டிசியாக வர்றது நம்மளுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் வழியாக நம்ம டிசியை ரெக்டிஃபை பண்ணதுக்கப்புறம் கிடைக்கிற வோல்டேஜ் 6.7. கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுறோம் ஏசி வோல்டேஜை. டிரான்ஸ்ஃபார்மருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறோம். 150 வோல்டேஜ் கிட்டத்தட்ட வரும்போது நம்மளுக்கு ஒரு 8 சம்திங் வோல்டேஜ் 8+ வரும்போது நம்மளுக்கு ரிலே கிளிக்னு ஒரு சவுண்டு கேட்டுது, ஆன் ஆகிடுது. ஸோ இதனால் நம்மளுக்கு ஒரு வோல்டேஜ் எந்த அளவுக்கு ட்ராப் ஆனாலும் கூட ஒன்ஸ் ரிலே ஆன் ஆகிடுச்சுன்னா கட் ஆஃப் ஆகாது. 100 வோல்டேஜுக்கு அளவுக்கு குறைஞ்சதுனா கூட ரிலே கட் ஆஃப் ஆகாது. அதே மாதிரி ஆன் ஆகுறதும் 8+ வோல்டேஜ் வரும்போதே 8லேருந்து ஒரு 9.5 வோல்டேஜுக்கு வரும்போதே நம்மளுக்கு ரிலே ஆன் ஆகிடுது. ஸோ இதனால் நம்மளுக்கு லோ வோல்டேஜ் வரும்போது ரிலே எந்த விதத்துலையும் பயன்படாது. நம்ம கண்டிப்பாக இதுக்கு தனியாக ஒரு சர்க்யூட் ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ் ப்ரொடெக்ஷன் போட்டாலும் சரி, அல்லது மோட்டார்களுக்கு முக்கியமாக லோ வோல்டேஜ் ப்ரொடெக்ஷன் கட்டாயம் இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு மோட்டார்ஸ் எல்லாம் காயில் போகாது நண்பர்களே. இதனால தான் நம்ம ஹிந்துஸ்தான் எலக்ட்ரானிக்ஸ் கண்ட்ரோலரில் பல வகை தயாரிக்கிறோம். இதில் லோ வோல்டேஜ் ஹை வோல்டேஜ் ப்ரொடெக்ஷனும் நம்ம கொடுக்குறோம். கரண்ட் காயில்ஸ் யூஸ் பண்ணி கரண்ட் எவ்வளோ எடுக்குது அதையும் கனெக்ட் பண்ணி நம்ம கட் ஆஃப் பண்ணுற மாதிரியும் நம்ம ப்ராடக்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இது hindusthanelectronics.com நண்பர்களே. உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது வாட்டர் டேங்க் கண்ட்ரோலர் தேவைன்னா நீங்கள் கால் பண்ண வேண்டிய அலைபேசி எண் 9789008900. நன்றி நண்பர்களே.